வணக்கங்க. புளிச்சக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரையை எடுத்து நல்லா பொரித்து பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புளிச்சக்கீரையை நல்லா பெரிய பாத்திரத்துலேருந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அலசி எடுத்து வச்சுட்டு தண்ணி கொதித்தோடனே கீரையை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்கின உடனே ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேகணும். இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட வரமிளகா ஒரு 10 மிளகா கிள்ளி விதை எடுத்துகிட்டு போட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமுக்கு மேலே பொடி நறுக்கி போட்டுங்க. ஒரு 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கூட ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி அந்த தக்காளியும் அது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம வேவிச்சு வடித்து வச்சுருக்கிற கீரையை எடுத்து அது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்திக்கோங்க. தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டு வெந்தயத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தை வறுத்து அந்த தூளை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. அதிகமாக போடாதீங்க. வெந்தயத்தூள் அதிகம் போட்டால் கசக்கும். 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா கடைஞ்சிருங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிட்டு சாப்பாட்டு கூட வச்சு ஒரு குழியை பறித்து குழியில் நல்லெண்ணெயை நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த கீரையை நல்லெண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பாட்டு கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.